பைரவர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையும் ஒரு ராஜகோபுரமோ, இல்ல முன்னாடி உள்ள நுழைஞ்சதுமே கோயில் சன்னதி உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, வலது கை பக்கம் ஈசானி மூலையில பைரவர் இப்போ வச்சிருக்காங்க. அதாவது தனி பிரதான சன்னதியா இப்போ வந்து பைரவர் வந்து கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு கலியுக தர்மம்னு பேரு. கலியுக தர்மப்படி சில சில சுவாமியெல்லாம் நெறைய வழிபாட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதில் இது ஒண்ணு பைரவ வழிபாடு. ஏன் இதுக்கு கலியுக தர்மம்? ஏன் சில சுவாமிலாம் விசேஷமா எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்ல வரேன்னா, ஒரு நேரத்துல பைரவர் வழிபாடுன்றது தூண்கள்ல தான் இருப்பார் பைரவர். நாம வந்து அந்த தூண்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் நடையெல்லாம் சாத்திட்டு, அப்போ வந்து காவல் தெய்வம்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. கோவில் நடையெல்லாம் சாத்திட்டு, அந்த பைரவர் சன்னதியில அந்த கோயில் நடையுடைய சாவியெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நேரத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் அங்கேருந்து எடுத்து திறப்பாங்க. பைரவர் காவல் தெய்வமா இருக்கிறதால, அங்க கோயில் சாவியெல்லாம் வச்சுட்டு போறது வழக்கம். அதுக்கப்புறம் வந்து அங்க சுவாமி சன்னதி முன்னாடி அந்த தூண் முன்னாடி வச்சுட்டு எடுத்துட்டு போற வழக்கம்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, தனியா பைரவர் வழிபாடு, தனித்தனியா ஒரு விக்கிரகம் செய்ய ஆரம்பிச்சு, தனித்தனியா ஒரு பைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கூட பாருங்க, சில விசேஷ ஸ்தலங்கள்லாம் இருக்கு. பைரவர் சன்னதி எல்லா இடத்துலயும் இப்போ பைரவர் வந்துட்டாருன்னாலும், பாதியில சில பைரவர் சன்னதிலாம் இருக்கு. அது எங்கன்னா, காசியில சொல்லுவாங்க. காசியில பைரவர் தான் காசி மாநகரே காவல் தெய்வமா இருந்து பாதுகாத்துன்னு வர்றாரு. இந்த பைரவர் வந்து சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபாலம், சூலம் இதெல்லாம் வச்சுண்டு சுடுகாட்டுல வந்து அவர் வந்து சிவனுடைய அம்சமா அவர் வந்து அந்த காசியே பாதுகாத்துன்னு வர்றாரு.